Praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தர் கொடுக்க போகிற செய்தி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டது. 1 Timothy chapter 6 verse 17. வேதம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பவுல் இப்படி எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று பவுல் எழுதுகிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாளிலும் கூட வார்த்தைகளை பேசும்படிக்காக தியானிக்கும்படிக்காக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போகிறமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். வாசிங்க 1 தீமோத்தேயு. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் உள்ளவர்கள். ஓகே. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் யாரு? பணக்காரனுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நிலையற்ற ஆசீர்வாதத்தின் மேல நம்பிக்கை வையாமலும். அப்படித்தானே? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி வரை நம்ம பணக்காரன் வாழ்ந்துருவோமா? இல்ல கடைசி வரை ஏழை வாழ்ந்துருவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிலையற்ற ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மை, நாம் இந்த உலகிலே வாழ்வதற்கு சகலவித நன்மையான காரியங்களை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கவும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல பணத்தின் மேல கண்ணை வைக்காதீங்க கர்த்தர் சொல்றார். உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேல நீங்க எல்லாம் போவாதீங்கன்னு சொல்றார். அதெல்லாம் நிலையற்ற ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் நீ பிச்சைக்காரன் ஆயிட்டு இருக்கிறான். ஆமென். எத்தனையோ பிச்சைக்காரன் நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆயிட்டு இருக்கிறான். ஆமென். இந்த உலகத்துல பணம் இருக்கிறதுனால நான் நிறைய வருஷம் வாழ்ந்துறேன் நினைக்கிறவன் இருக்கிறான். ஆமென். அவனுடைய கர்வம், அது அகங்காரம். அது என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, டாலர் இருக்குது, அதனால நான் நிறைய வருஷம் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறான். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் பேங்க் பேலன்ஸ் கடைசி வரை எப்படியே இருக்காது. ஆமென். நிலையற்ற ஆசீர்வாதத்தின் மேல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஷேர் மார்க்கெட். இல்லைங்களா பிரதர்? இதுக்கே ₹1 வர நாளைக்கு ₹50 போயிடும். இன்னைக்கு அத்தனை நம்பி நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க, நிறைய ஆபீஸ் இருக்குது. நிலையற்ற ஆசீர்வாதம் அது. ஆமென். அல்லேலூயா. ஃளைட் 242 பேர் போனாங்க, ஷேர் மார்க்கெட் எரிஞ்சிச்சுன்னு சொல்றோம். ஃளைட்டுக்கு ஷேர் மார்க்கெட் என்ன சம்பந்தம்? அப்போ இந்த உலகத்துல நம்ம கிட்ட பணம் நிலையா இருக்குதா? நிலையா நம்ம வாழ வைக்குமா? சொல்லுங்க. நிலையா நமக்கு சுகத்தை கொடுக்குமா?
நிலையா நிலையா நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா, சந்தோஷத்தை கொடுக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, இது மேலாம் கண்ணு வைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அணுவதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையை வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் மேல தான் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். ஆமென். அவர் தான் நமக்கு சுகத்தை தருகிறவர். ஆமென். அவர் தான் ராஜாக்களை உருவாக்குகிறவர். ஆமென். எந்த நாட்டிலும் சரி, எந்த நாட்டிலும் சரி, ஒரு ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வர்றாருன்னா அது கர்த்தர் சித்தம் இல்லாம இல்ல. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எக்ஸ்பிரஸ் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இருக்குதா? ப்ராவர்ஸ் நெக்ஸ்ட் பிரசங்கி. நீதிமொழிகள் அப்புறம் எல்லாம் தேவத்தை வாசிங்க. வந்து தேடி நிற்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன புக்ஸ். இதெல்லாம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது. நம்ம எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம போதும்னு சொல்லிடுறோமா? போதும் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஒரு 25 லட்சம் நீ கொடுத்துக்கிற ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எனக்கு எனக்கு பணமே வாண ஆண்டவரே சொல்றாங்களா? யாருன்னா போதாண்டவர், இதே போதாண்டவர், இதே போதாண்டவர், இதே போதாண்டவர். இனி என்ன, அந்த பேங்க்ல தான் நீ காசெல்லாம் போடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு யாரும் காசும் கொடுக்க கூடாது ஆண்டவர். யாருன்னா சொல்லுவானா? சொல்லுவானா? அவன் ஆசை எப்படி தெரியுமா? ஒண்ணுமே இருக்காது. இந்த காந்தி கணக்குன்னு சொல்றாங்க இல்ல, ஒண்ணுமே இருக்காது. நான் அந்த வீடு வாங்கிடுவேன், இந்த வீடு வாங்கிடுவேன், அந்த வீடு வாங்கிடுவேன், இந்த வீடு வாங்கிடுவேன். உலகத்தில் நினைக்கிறேன் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு வீடு கொடுக்கணும்னு சொல்றவங்க தான் கிறிஸ்தவன். ஆமென். அல்லேலூயா. பணத்து மேல கையை வைக்காத, பணத்து மேல உன் கண்ணை வைக்காத. அது நிலையற்ற ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு நம்ம கிட்ட 100 ரூபாய் இருக்குது, அப்படியே 100 ரூபாய் பாக்கெட் வச்சுக்கிறோமா? ஒரே செகண்ட்ல மார்க்கெட் போனா அந்த 100 ரூபாய் எங்க போகுது? கடையில இருந்து எங்க போகுது? அது நிரந்தரமா? ஆண்டவர் சொன்னார், நிலையற்ற ஆசீர்வாதத்தின் மேல, நிலையற்ற பணத்தின் மேல உன்னை கண்ணு வைக்காது. சகலத்தையும் கொடுக்கிற, சகல ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, சகல டாலரும் கொடுக்கிற கர்த்தர் மேல எப்போதும் நீங்க கண்களை வைங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ நம்ம யாரை பார்க்கணும்? ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பிறகு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடு. தேவனுடைய ராஜ்யத்தை தேட மாட்டாங்க, ஆனா பேசினே இருப்பாங்க. சிலதெல்லாம் பேசணுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படா இவ்வளவு கோடிகள்லாம் வீடு வாங்க போறாரு சொல்லினே இருக்கிறாங்க. ஆமென். எந்த உலகத்துல எந்த மனுஷனும் யாரை நம்பி நாம் எதையும் செய்து முடியாது. தேவன் ஒருவரால் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருகினால திருப்தி அடைவதில்லை. எவ்வளவுதான் கொடுத்தாலும், எவ்வளவுதான் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வருமா, இன்னும் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகுமா? ஆகுதாமா இல்லையாமா? சொல்லுமா, பேசுமா. ஆமா இல்லையா? ஆகுமா, கொஞ்சம் ஆகுமா, கொஞ்சம் ஆகுமா? இல்ல போதும் பாஸ்டர், எனக்கு 2 ரூபாவே போதும் பாஸ்டர். யாருன்னா சொல்லிக்கிறீங்களா? அது 2 நாளை எப்படி பண்றது ஆண்டவர்னு கூட கேட்கறாங்க. திருமலை எதனா பண்ணி பண்ணணுமான்னு கூட கேட்கறாங்க. 2 ரூபாய் 4 ரூபாய் பண்ணி. பணப்பிரிய பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வ பெருகினாலும் திருப்தி அடைவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நிலையற்ற, கேரண்டி இல்லாத ஆசீர்வாதத்தின் மேல கண்ணை வைக்காதீங்க. நம்மை வாழ வைக்கிற, நமக்கு கொடுக்கிற, ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன் மேல
நீங்க என்ன எப்படி இருக்கணும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? அது நம்பிக்கை வைக்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல வித நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கையை வைங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேல. இந்த உலகத்தை பார்த்து, உலக ஆசீர்வாதத்தை பார்த்து, உலகத்துல பணத்தை கிடைக்கிறத பார்த்து நம்ம எதை முடிவு எடுக்க முடியாது. தேவன் சித்தம் இருந்தாதான் நீ வீடு வாங்க முடியும். தேவன் சித்தம் இருந்தாதான் நீ காரை வாங்க முடியும். நீ தேவன் சித்தம் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். பணத்தினால இல்லையா? பணத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த பணம் 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 ராம் பகலா பணம் 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 கோடி வேணும், அது வேணும், இது வேணும் பத்தி கர்த்தருங்க பேசுகிறான். ஐஸ்வர்யவான்களாக பணக்காரர்கள் ஆக வேண்டும் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்திருக்கிற மதிக்கேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து ஒரு பெரிய மீட்டிங் இன்னைக்கு இந்த மீட்டிங் போனா 1 கோடி வரும், 2 கோடி வரும், சபையை விட்டு வெளியே போறாங்களா? போறதுங்க விசுவாசத்தை விட்டுனா தேவனை விட்டு விலகி போயிடுவாங்க. பணம் வர அவன் என்ன பண்றான்? எல்லாம் இருக்குது இல்ல, அவனுக்கு எல்லாம் ஆஸ்தி இருக்குது, எல்லாம் அந்தஸ்து இருக்குது, எல்லாம் பணம் இருக்குது. அப்ப ஆண்டவர் தேடுவானா? தேட மாட்டான். சில பேர் பணத்துக்காகவே சபை விட்டு வெளியே போயிடுவாங்க. அங்க ஒரு மீட்டிங் இருந்துச்சு, இங்க ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அங்க ஒரு மீட்டிங் இருந்துச்சு, போனதெல்லாம் எல்லாம் வந்துச்சா? ஆண்டவர் என்ன சொன்னார்? 6 நாள் வேலை செய், 7ஆவது நாள் ஓய்வு நாள். யாருடைய நாள்? எந்த மீட்டிங் இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்துல வந்து அந்த மீட்டிங்காக நான் போராண்டவரே, அதை நிறைவேற்ற ஆண்டவரே, எனக்கு செய்ய ஆண்டவரே வந்து நீ ஜாலயத்துல 11 மணி மட்டும் ஜாம் பண்ணிட்டு போனா ஆண்டவர் செய்வாரா? செய்ய மாட்டார். பணம் பிரியர்கள் பத்தி எல்லாம் பணம். ஆனா பணம் வேணும் மனுஷனுக்கு. பணம் இருந்தாதான் ஊழியக்காரங்களை மதிக்கலாம். ஊழியக்காரன் என்னதான் சத்தியம் பேசினாலும் அவன் பணம் இல்லைன்னா அவனை யாரும் மதிக்கிறது. உலகத்துல பணம் தேவை. வசதியை தேடி ஓடாது, ஓடு. ஆனா அந்த பணம் தான் கடவுள் நினைச்சிடாத. அப்பா பக்கத்து வீட்டுக்காரு அந்த அம்மா வந்து 10,000 நகை போடுறது ஆண்டவரு, நான் 12,000 நகை கேளு. ஆனா அந்த 12,000 தான் கடவுள் மாதிரி நினைச்சிடாத. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே பாருங்க. அப்ப நம்ம ஆபிரகாமுடைய ஜெனரேஷன் நம்ம. ஆமென். ஆபிரகாமுடைய வழியில வந்தது நம்ம. அப்ப நம்ம பணக்காரனா இருக்கணுமா, ஏழையா இருக்கணுமா? ஆனா அந்த பணம் தான் கடவுள் மாத்திரம். ஒரு தமிழ் அதாவது உலகத்தார் ஒருத்தன் பாட்டு பாடினான். உலகத்தாரு ஒரு பாட்டு பாடினான். ஆமென். பணம் என்னடா? பணம் குணம் தானடா. போதுமா? பணம் என்னடா? பணம் குணம் தானடா. அது நம்ம விசுவாசிக்கு போச்சீங்கன்னா போதும். உலகத்தார் பாடினான். பிற ஜாதி ஜனங்களை வழிபாடு பண்றவன் பாடினான். ஆமென். அல்லேலூயா. பணம் முக்கியம் இல்லைன்றான். பணம் பாதாளத்துக்கு வரை பாயும். ஆமென். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பாருங்க, பணக்காரனா நீ வாழணும்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா அவன் தான் வீடு கட்டிட்டானே, அவன் தான் வீடு நான் ஒரு வீடு வாங்குறேன், போடு லோனு. என்னது போடு லோனு? அது நான் கட்டுறேன் 40,000 ரூபாய். 2 மாசம் கட்டுவேன், 3 மாசம் கட்டுவேன், 4வது மாசம் உன்னை கட் பண்ணி தூக்கின்னு போயிடுவோம்.
அவன் வாங்கிட்டான காரு, நான் வாங்கிட்டான ஸ்கூட்டரு, அவன் வாங்கிட்டான வீடு, அவன் வாங்கிட்டான வீடு. யாருக்கு வருது தெரியுமா? பண ஆசை உள்ளவனுக்கு தான். பவுல் எழுதுறாரு தீமோத்தேயுக்கு, பவுல் எழுதுறாரு, ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரிலும், ஆண்டவரே நிறைய பணம் வேணும் ஆண்டவரே, நிறைய கோல்டு வேணும் ஆண்டவரே. ஒரு பணக்காரன் லாக்கர்ல போட்டு, வீட்டுல தான் லாக்கர், வீட்டுல இருக்கிற லாக்கர்ல போட்டு பூட்டிட்டு ராத்திரி தூங்குவானா? பக்கத்து வீட்டுல பூனை ஏன்னா டப்புன்னு கீழே வந்தா ஏது போய் நின்று பார்ப்போம், ஏன்னா தந்துட்டானா லாக்கர், தூங்குவானா? நம்ம எவ்வளோ பெட்டர் இல்லை இல்லையா? ஏதோ சாப்பிட்டோமா, தூங்கினோமா, எழுந்தோமா இல்லையே? அல்லேலூயா, அல்லேலூயா. பாரு, பணம் 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 பணம்ன்றவன் அவனுக்கு நிறைய சோதனை, அவனுக்கு நிறைய வியாதி. என்ன சொல்றாரு பாரு ஆண்டவர் இந்த இடத்துல பவுல் மூலியமா? ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும், அதான் கண்ணீர்ல என்ன லோன் கட்ட முடியாது. கட்ட முடியுமா? சொல்லுங்க, கட்ட முடியுமா? அல்லேலூயா. ஏதோ கவர்மெண்ட் ஜாப் தான் பரவாயில்ல, பிரைவேட் எல்லாம் கட்ட முடியுமா? பணக்காரனாகணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், பெரிய கார் நிக்க வைக்கணும், அந்த லோன் போகணும், இந்த லோன் போகணும். சோதனை வந்துச்சு, அப்புறம் என்ன பண்ணுவான்? மாசம் மாசம் அழுவான் அழுவான் அழுவான். இல்ல யாருன்னா வந்தா சித்தினே சொல்றாங்களா லோன்காரங்கிட்ட? வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, சோதனையிலும் கண்ணீரிலும், பாருங்க, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து விடுகிறது, மதிக்கேடும் சேதமான இச்சைகளிலும். பணம் இருந்தா என்ன பண்றான்? பாவத்துல போறான். நிறைய பணம் ஆச்சே. அடுத்த வசனத்தை வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, ஆமா பாத்தியா, விசுவாசத்தை விட்டு. அதை இன்னைக்கு போனாக்கா டபுள் சம்பளம். அது இன்னைக்கு போனா என்ன சம்பளம்? டபுள் சம்பளம். போயிட்டு அதுக்கு டபுள் ஹாஸ்பிட்டல் கட்டணும். நிறைய பேர் இன்னைக்கு போனா, சண்டே போனா, கிறிஸ்துவ சொல்றாங்க சண்டே போனா நிறைய சம்பளம். ஆமா, அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலும் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களே மாட்டிக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிலையற்ற ஆசீர்வாதத்து மேல நீங்க போகாதீங்க. நிரந்தரமா ஆசீர்வாதம் கொடுக்கிற கர்த்தர், ஜீவனுள்ள கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் சொல்றார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய யார் மேல முழுசா நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவர் ஆபிரகாம் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, சொந்தக்காரனை விட்டு, எல்லாம் விட்டு போ, நான் காட்டும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நீதிமான், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள், Proverbs chapter 23 verse 4. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ளவனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்படாதே, பிரயாசப்படாதே. ஆமென். சுய புத்தியை சாராதே. சுய புத்தியை சாராதே. சேராதே. சாராதே, சேராதே, போதாதே, வாராதே. இதே அதே இதே 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 ஆயிட்டாக்கா இப்போ கேட்டுக்கிறவங்க என்ன தே இதே தேன்றாரு பாஸ்டர். அங்க வர தா தேவ் தேவ் என்ன சொல்லுகிறார் இல்லையா? இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேலா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு இந்த இடத்துலனா? ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாது. சுய புத்தியை சாராதே. ஏன் அத்தாண்டர் சொன்னார்? முதல்ல யாருக்கு தேடணுமா? என்ன சொல்றது? ஜீவனுள்ள தேவனை. முதல்ல யார் எதை தேடணுமா? ராஜ்யத்தை தேடணும் ஆண்டவர் சொன்னார். முதல்ல பணத்தை தேடுனீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா?
சொல்லி இருக்கிறாரா? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பிறகு எல்லாம் உனக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஐஸ்வரனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. நிறைய பேர் அப்படிதான், அவங்க ஆயிட்டாங்களே, இவங்க ஆயிட்டாங்களே, அவன் பெரிய ஆயிட்டா, இது ஆயிட்டாங்களே, அது ஆயிட்டாங்களே, அவன் 2 கோடி வீட்டு வாங்கிட்டாங்களே, இது வாங்கிட்டாங்களே, அது வாங்கிட்டாங்களே, அதுக்கப்புறம் சோதனையிலும் கண்ணீரிலும் அவமானத்திலும் ஈச்சையிலும் விழுந்துடுவேன். அதனால நிலையற்ற ஆசீர்வாதம், நிலையற்ற பணத்து மேல உன் கண்ணை வைக்காத. நிரந்தரமாய் கொடுக்கிற, சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொருளாசை என்ன தெரியுமா பண்ணும்? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், Proverbs chapter 15 verse 27. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். வேதம் எப்படி சொல்லப்பட்டது? பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ நீதிமானுடைய மனம் பிரயாசத்தின் நிமித்தம் சொல்ல யோசிக்கும். இல்ல, முதல்ல பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். போதுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, உனக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் மேல தான் நம்பிக்கை வச்சு நம்ம இதை செய்துதான் இருக்கிறோம். இனி நம்முடைய கண்கள் எல்லாம் இல்லையா, அதாவது சங்கீதக்காரன் சொல்றான், ஒரு வேலைக்காரன் தன் எஜமான் கையை நோக்குவது போல, ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டின் கையை நோக்குவது போல எனக்கு இரக்கம், தயவு, ஆசீர்வாதம் கிடைக்கிற வரையிலும் என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த இடத்துல பணத்தை பத்தி பேசுற தாவீது ராஜா. ஒரு வேலைக்காரன் எப்ப எஜமான் பணத்தை கொடுப்பாரோ, ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டி எப்ப எனக்கு பணத்தை கொடுப்பாரோ. வாசிங்க சங்கீதம். இதோ வேலைக்காரன், சங்கீதம் 121:2 Psalm 121. இதோ வேலைக்காரன் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல, எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருப்பது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும், தயவு செய்கிற வரையிலும், ஆசீர்வாதம் கொடுக்கிற வரையிலும் எங்கள் கண்கள் அவரே பார்த்து இருக்கணும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினீர், என்னை ஆசீர்வதித்து உயர்த்தும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு வீடு வாசலை கர்த்தர் ஆண்டவரே ஏற்படுத்தும். ஆமென், ஆமென். இதை நம்ம கேட்கணும். நிலையற்ற ஆசீர்வாதத்தின் மேல நாம் போகாதபடி சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல எல்லா காரியத்திலும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், ஊமையை கர்த்தர் பேசுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம், Luke chapter 12 verse 13 to 20 மட்டும் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு பணக்காரனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் நினைச்சுட்டு இருக்கிறான், எல்லாரும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். அவன் நிலத்துல அதிகமா விளைச்சல் வந்துடுச்சு, இனி நம்ம நல்லா வாழ போறோம், இனி நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் இங்க நல்லா வாழுவேன், நான் நல்லா இருப்பேன், இன்னும் என் ஆயுஷ்கள் நிறைய இருக்கும், நான் வாழ்ந்து காட்டுவேன் சொல்றானா இந்தியா பணக்காரன். அதே போல ஒரு மனுஷன் இந்த இடத்துல ஆண்டவர் ஊமை பத்தி பேசுறான். அந்த பணத்தை குறிச்சு, இந்த செல்வத்தை குறிச்சு, சேர்க்கறதை குறிச்சு ஆண்டவர் பேசுறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 இருந்து 20 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவனை நோக்கி போதகரே, ஆஸ்தி பாகம் பிரித்து எனக்கு
தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து பண ஆசை குறித்து ஆண்டவர் நேரத்துல பேசுறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன பேசுறாரு? என்ன பொருளாசை குறித்து பேசுறார். அடுத்த வசனம், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி. மறுபடியும் அதேதான் ஆண்டவருக்கு அவரே பேசுறாரு. இப்போ பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஆமென். கோடிக்கணக்கான சொத்து இருக்கும். அமெரிக்கால இருந்து டாக்டர் வர வைக்குவான், எப்படினாலே உயிரை நீங்க காப்பாற்றணும் பண்றாங்களா இல்லையா? அந்த உயிரை கொடுத்தது யாரு? பணம் கொடுத்துச்சா கர்த்தர் கொடுத்தாரு? இந்த கரு உருவாக்குனது யாரு? அல்லேலூயா. இந்த சுவாசத்தை கொடுத்தது யாரு? ஜீவனை கொடுத்தது யாரு? ஆனா இந்த நினைக்கிறாங்க பொருளாசைக்காரன் இல்லையா? வாசிங்க தாசத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி அந்தஸ்து பணம் பொருள் இருந்தாலும் அது அவன் ஜீவனுக்கு அல்ல என்றார். அது அவன் எவ்வளவுதான் ஆஸ்தி. அப்போ ஒருத்தன் ஒரு 50 கோடி வச்சிருக்கிறான்னா அவன் 100 வருஷம் வாழ்ந்துருவானா? அவன் தான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். பயத்தினாலே போய் சேர்ந்துருவான், கண்ணீர்னாலே போய் சேர்ந்துருவான், துக்கத்தினாலே போய் சேர்ந்துருவான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை சொல்றார். ஏன்னா அந்த நாட்களில சில வசனங்கள் எல்லாம் புரியாது, இருக்கிற ஜனங்கள் புரியாது. இந்த பொருளாசை குறித்து பேசும்போது ஒரு கதையா சொல்ல, பாரபிள்ஸா ஒரு கதையா அவர் சொல்லுவார். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஒரு பாரபிள்ஸை சொல்றார், அடிக்கடி ஒரு ஊமை சொல்றார், கத்து கொடுக்கிறார், இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொருளாசைக்காரன் தான். அவன் நினைச்சான், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் இன்னும் 100 வருஷம் வாழ்வேன், இன்னும் 50 வருஷம், இன்னும் 150 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா எல்லாம் இருக்குது, எல்லாம் வசதி இருக்குது, எல்லாம் பொருள் இருக்குது, எல்லாம் உணவு இருக்குது அப்படின்னு நினைச்சான். நான் உனக்கு ஒரு ஓமையை சொல்றேன், ஒரு பேரபிள் சொல்றேன், ஒரு கதையை சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. என்ன கதை சொல்றாரு? அப்பொழுது அவன் அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், தானியங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் விளைச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவன் ஏற்கனவே கோடன் வச்சுன்னு இருக்கான். சரி, ஒரு 4 கோடன் நிறைய ரொம்பிடுச்சு. இப்போ அவன் என்ன நினைச்சிருக்கணும்? போதும் இல்லையா, 2 பேர் தானே, 2 பிள்ளைங்க தானே, இருக்கிற ஆசை அந்தஸ்தெல்லாம் இருக்கிறது தானே, போதும் 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 விட்டுருக்கலாம் இல்லையா? நம்ம அதான் சொல்றேன்னு, இருக்கிறவங்க இன்னும் பணம் வேணும், இன்னும் ஆஸ்தி வேணும். ஆமென். அதுக்கு ஒரு ஊமையை கர்த்தர் சொல்றார். என்கிட்ட நிறைய பணம் இருக்குதுப்பா, நான் நிறைய நாள் வாழ்வேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னதான் சொல்றாரு அந்த ஊமை? என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்று செய்வேன், நான் ஊமை அல்லாமல் ஒரு ஊமை அவர் சொன்னார். ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. யாருன்னா செய்தி கேட்டாங்கன்னா உள்ள வருவாங்க. ஓபன் பண்ணுங்க, பாதி ஓபன் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம், பணக்கார ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் விளைந்து. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைத்த
எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்ப்பேன் சொல்றான். அல்லேலூயா. ஒரு பெரிய நிலம் அவனுக்கு விளைந்துச்சு. என்னைக்கு இல்லாத அளவுக்கு அவன் நிலம் நிறைய நெல் அது இதெல்லாம் வளர்ந்துச்சு. இப்போ அவனுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய ஆசை பாருங்க இல்லையா, போதும் இவ்வளோ பெரிய கோடன்ல இவ்வளோ பொருள் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு அதை அவன் நினைக்கல. ஓ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்துடுச்சு, அதனால இதை வைக்கிறது இடம் இல்லை, இதை இடிச்சு பெருசா கட்டி எல்லாத்தையும் நம்ம லைஃப் லாங் வாழறதுக்கு நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சான் அவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூர்ணமாயிரு ஆத்துமோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். வெளியே கூட அவன் சொல்லல. நீ ஒன்ன காவல் இல்லப்பா, எப்போதான் 10,000 டன் அரிசி வரும், இந்த முறை 20,000 டன் அரிசி வந்துக்குது. ஆமே. அதனால 10,000 டன் எனக்கு போதும், இந்த 10,000 டன் ஏழைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னானா? சொல்லல. ஆமே. எவ்வளவுதான் அரிசி சாப்பிட போறான் அவன் வாழ்நாள்ல? பணக்காரங்க தான் அதிக வியாதிங்க இல்லையா? 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 பணக்காரங்க தான் கொலஸ்ட்ரால், பணக்காரங்க தான் ஜோரா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி பயப்படுறீங்க. பணக்காரன் தான் சுகர். ஆமே இல்லையா? எல்லா வியாதியும் இருக்கும். ஆனா ஆயிரக்கணக்கான டன் அரிசி இருக்கும், ஆனாலும் அரிசியை சாப்பிட முடியாது. ஆமே. நம்ம 3 வேளை நம்ம நல்லா கஞ்சி குடிக்கிறோம். ஆமே இல்லையா? அல்லேலூயா. கொடுக்கறத வச்சு ஆண்டவர் நம்ம நடத்தின்னு போறார். ஆமே. நம்மளும் அதே மாதிரி பணம்னா பணம் பார்க்கறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நம்ம எல்லாம் உன் நிலத்துல நிறைய டன் அரிசி விளைஞ்சது, வைக்கிறதுக்கு ஒரு 10 டன் அரிசிங்க வைக்கிறதுக்கு இடம் வச்சிருந்தான். இப்போ 20 டன் வந்துச்சு. என்ன பண்ணுவான்? இடிச்சு அதை பெருசு பண்ணி அதை நான் உள்ள வைக்குவேன். என் ஜீவாஷ் நாட்கள் என் குடும்பத்திற்கும் எனக்கும் வாழ்நாள் பூரா எந்த பிரச்சனையும் வராது என்று அவன் சொல்லல, இதயத்துல நினைச்சான். அடுத்த வசனம். தேவன் அவனை நோக்கி மதிகேடனே உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றான். அல்லேலூயா. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே நீ இடிச்சு இன்னொரு 21 அரிசியை நீ மூட்டை போடுற. ஆனா நீ ராவோடு நீ ராவ் போயிட்டா அடுத்த நாள் யார் அதை பயன்படுத்த முடியும்? வாத்தமா எடுத்துக்கொண்டா நீ என்ன செய்ய போகிறாய்? ஆமென். இருக்கிறது போதும் என்ற மனமே போதுமா? உங்ககிட்ட ஒரு 20,000 இருக்குது. ஆமென். யாரும் ஒரு 20,000 ரூபாய் எட்டு வந்து கொடுக்குறாங்க, நீ வாங்க மாட்டியா? பக்கத்துல ஒரு ஏழைக்கார இருக்கிறாங்க, அவங்களுக்கு 10,000 ரூபாய் வேணும் இல்லையா? கொடுக்க மாட்டியா? எங்க வாங்கிட்டேன்னு சொல்றீங்க? இவ்வளவு நேரம் வாங்கிட்டு கொஞ்சம் கொடுத்துடலாம். ஆமே. இப்போ சர்வீஸ் முடிச்சுட்டு போய் வெளியே நின்றுரு. யாருன்னா நோட் எண்ணின்னு போயிருந்தாங்கன்னா வருவாங்களா கொடுத்தாங்களா? கொஞ்சம் ஆண்டவரே ஒருத்தர் நோட் எண்ணின்னு போயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜோம் போட்டேன் ஆண்டவரே, அதில் கொடுக்குற 1000 ரூபாயில 10ல் ஒரு பங்கு நான் உனக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, என்ன அனுப்பாண்டவர் நான் கேட்க போறேன். ஆமே. பாரு, இங்க இவ்வளோ செய்தி சொல்றேன். இல்லை போதும் 20,000 ரூபாய் போதும் பாஸ்டர், அது 20,000 ரூபாய் வந்தா இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, எனக்கு இன்னும் வேணும். இதுக்குதான் இந்த செய்தியை கர்த்தர் கொடுக்கும்படி நீ கொண்டு வந்துக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் அதுக்கு முன்னாடி இருக்கிற மனம் என்ன சொன்னா, அது போதுமே நான் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, உனக்கு 20,000 ரூபாய் ஒருத்தர் இருக்குது, இன்னொரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ என்ன சொல்லிக்கணும்? போதும் ஆண்டவர், 20,000 ரூபாய் போதும், அந்த 20,000 ரூபாய் மற்றவங்களுக்கு கொடுக்கலான்ற எண்ணம் வந்துச்சா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு இல்லையா, பண ஆசை புரியவன் இன்னும் பணம் வேணும்னு தான் ஆசைப்படுவான்.
பொருளாசைக்கிறவன் இன்னும் பொருள் வேணும் தான் சொல்லுவான். ஆண்டவர் 2 பேருக்கு புருஷன் பொஞ்சாதி ஒரு வீடு கொடுத்தார். ஒரு வீடு போதுமா? போகக்கூடாது. 2 பெட்ரூம் போதுமா? போகக்கூடாது. ஆனா இவங்க ஜெபம் பண்ணது 6 பெட்ரூம் வேணும் அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மற்றும் வளர்ந்ததை பார்த்து வளர்த்த ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம எந்த லோன்லயும் போகக்கூடாது, எந்த காரியத்திலும் நாம் போகக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ நாமம் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஆமென். அல்லேலூயா. தேவனை தேடு, எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். ஏன்னா இந்த பணத்தினால நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு வெளியே போறாங்க, சபையை விட்டு வெளியே போறாங்க, தேவனை விட்டு வெளியே போறாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய சபையில பார்த்தீங்கன்னா வரும்போது ஒன்றும் இல்லாத வரும், ஒரு பழைய துணி போட்டுன்னு வரும், அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு, ஒரு சைக்கிளில் வரும், அதுக்கப்புறம் ஒரு வண்டியை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஆண்டவரே நாங்கள் எப்படி சைக்கிளில் 4 பேர் உட்காந்து வருது, 4 இடத்துல பஞ்சர் ஆகுது ஆண்டவரே, அதனால ஒரு கார் கொடுப்பார். கார் வாங்கணுங்க, அதோட இந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. ஆனால் எப்படி வந்தாங்க? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை தேடணும், முதல்ல தேவனை தேடணும். ஆமென். அவன் நினைச்சான் என் ஆஸ்திக்கு, என் உயிருக்கு, என் பிள்ளைகள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ கோடர்ல வச்சிருக்கிறேன் ஆண்டவர். அவன் நினைச்சான், சொல்லல, நான் இப்ப பேசுறதா சொல்றது, அவன் இதயத்துல நினைச்சான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா இன்னைக்கே உன்னை டேக்கப் பண்ணிட்டேன்னா. ஆமென். என்னது டேக்கப் பண்ணினா என்ன பண்ண போற நீ? யாரு? அதனால நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆமென். அதுங்களே நான் வாழ வைக்கிறேன்னா, இயேசுவால் ரத்தத்தால் கழுவப்பட்ட உன்னை என்னையும் நீதிமானா இருக்கிற உன்னை என்ன கர்த்தர் வாழ வைக்கிறாரோ வாழ வைக்க மாட்டார். கைக்கு தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யார் ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, 20,000 ரூபாய் வந்தா கூட இன்னொரு 20,000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, இன்னொரு 20,000 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல, இன்னொரு 20,000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல. ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாருப்பா, இது கூட்டி பார்த்தா 1 லட்சம் வரும்போது, ஏன்னா தீர்க்கதரிசனமா சொன்னாரு எனக்கு தெரியல, இந்த வாக்கு 1 லட்சம் வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும். ஆமென். இருக்கிறது, அதுக்கப்புறம் கர்த்தர் கொடுத்தா ஓகே. ஆமென். இருக்கிறது இருந்தா போதுன்ற மனம் என்ன சொல்றாரு பவுல் எழுதுறாரு 6:6 என்ன சொல்றாரு? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், Hebrew chapter 13 verse 5. எல்லா பணத்தை ஆசை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். Hebrew chapter 13 verse 5. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிங்க. இன்னும் 2-3 வசனத்தை சொல்லி வச்சு நான் முடிக்கிறேன். ஆமென். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சரி மன்னிக்கணும், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் இருக்குதா? வாசிங்க. Hebrew chapter 13 verse 5 வாசிங்க. நீங்கள் பணம், ஏன்னா எப்போ நீ பணத்தை பார்க்கணும்னு போறியோ பிசாசு எங்கிட்டன்னு போவான். பலவிதமான பணக்காக செய்கிற காரியத்தெல்லாம் காமிக்கும். ஆமென். ஏன்னா உனக்கு பண ஆசை வந்துச்சு. பண ஆசை வந்த பணம் எல்லாம் தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் பாதலும் கூட வாய் திறக்கும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, செத்து போன பணம் கூட படுத்துக்கிறாங்க வச்சு யார் சரி என்னையே வச்சுக்க, ஏன் பயப்படுறீங்க? யாருன்னா பேர் சொல்ல நீங்க பயப்படுறீங்க. இப்போ நானே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிறம்மா போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து நம்ம வந்து ஒரு 20,000 ரூபாய் நோட்டு காமிச்சா அது என்ன சொல்றாங்கன்னா அது வாய் திறக்குமா? பணம் அப்படியா? எங்க இதை பார்த்த
நான் வாயை தான் திறக்குதுன்னு பார்த்து எழுந்து நண்டு கூட வருதுன்னு சொல்றாங்கப்பா. நான் நினைக்கிறேன் நான் ஊர்ல ஆயிடுச்சேன்னு தெரியல. நான் நினைச்ச எவ்வளோனாலும் பணம் பார்த்தா வாய் திறக்கும். ஆமே, பணம் என்ன சொல்றது, வாய் திறக்கும். இவங்க என்னன்றாங்க, பணத்தை காமிச்சா வா எழுந்து நடக்குதான். அடுத்த முறை ஊருக்கு போனா நீங்க வீடியோ கொஞ்சம் அனுப்புமாங்க. அதான் பழமொழி தான், பழமொழி தான். இந்த பழமொழி இப்பதான் முதல்ல கேட்குறேன். செத்து போன பணத்தை நோட்டு காமிச்சா நோட்டோட நடந்து வந்தனே கதான் ராத்திரில. ஆமே, அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம், செத்தவனுக்கும் பணத்து மேல அவ்வளவு ஆசை. அப்ப உயிரோட இருக்கிறவனுக்கு ஆமா. இப்ப 20,000 ரூபாய் உனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் 20,000 ரூபாய் கொடுக்கும் போது நீ என்ன சொன்ன, எனக்கு அதுவும் வேணும் தான் நீ சொன்ன. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். Hebrew chapter 13 verse 5 வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் மன்னிக்கணும் வாசிங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. நான் அழகா சொல்றேன், ஜோர தட்டணுமா? அழகா சொல்றாரு பாருங்க, இருக்கிறதே போதும், நீ ஒன்னும் பயப்படாத, நாளைக்கு பணத்தை நான் கொடுக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் நம்ம பண ஆசையை விட்டு விலகும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் வேதம் மிக தெளிவாய் எழுதுகிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து வரோம். ஐஸ்வர்யத்தை யார் கொடுக்கிறது? நமக்கு கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். அவரை விட்டுட்டு யாரும் நம்ம தேடின்னு இருக்கணும்? யாரை தேட வேண்டிய அவசியமே. போதும்பா, இவ்வளவு போதும்பா. இன்னைக்கு உங்க வீட்டுல அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா, ஆமென், பாஸ்டர் 25,000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க பாஸ்டர், என்ன பண்ணுறது பாஸ்டர்? முதல்ல நான் சொல்ற சபையில் வந்து எல்லா ஜனங்களும், ஆமென், அதான் பவுல் சொல்றாரு, சபையில் இருக்கிறவங்க யாராவது ஆசீர்வாதமா இருந்தா, ஐஸ்வர்யத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தா முதல்ல சபை பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு பவுல் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீட்டுல உன் பக்கத்துல ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லையா, என்ன பண்ண நீ? அத்தை விட்டுட்டு உன் ட்ரெஸ் மாத்திரம் காமிச்சிருக்காரு. ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்றார். எபிரேயர்ல 13:5 சொல்றார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். ஆமென், போதும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது அவங்களுக்கு கூட ஆண்டவர், ஒன்னும் இல்லாத இருக்கிறாங்க ஆண்டவர். சொல்லணுமா சொல்லக்கூடாது? ஆமா ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவர். ஐயோ எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற எண்ணெய் மாவெல்லாம் அதிகமாகுது ஆண்டவர். யாரோ ஒருத்தர் அரிசி எடுத்து வந்துட்டாங்க ஆண்டவர், என்ன பண்ண போறீங்க நீங்க? பரவாயில்லப்பா. சில பேர் என்ன பண்ண, மூட்டை கட்டி கட்டில தங்கிடுவாங்க. இப்போ நம்ம 2 சபையில் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. போதும் என்ற மனதுடனே நீ நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா, நீங்கள் நடந்து உங்கள் இருக்கிறார்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு பணக்காரனை குறித்து கர்த்தர் பேசுறார் இந்த இடத்துல. மத்தேயு 19ஆம் அதிகாரம், மத்தேயு Matthew chapter 19 verse 23 and 24. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23, 24. அப்பொழுது இயேசு தம்முடைய, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்களை நான் குறித்து உங்ககிட்ட பேசுறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் பணக்காரனை பத்தி, பண ஆசை உள்ளவனை பத்தி. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்க, என்ன பாருங்க, பேசும்போது என்ன பண்ணோம், என்ன பாருங்க, இல்லை என்ன பணம் வந்துருக்குதா, பைபிள் கிட்ட வந்துருக்குதா? சில சபைங்கெல்லாம் பாக்கெட்ல கையோட பணம் வருது, பர்ஸ்ல பேதா பாரு, பணங்குது கணங்குது அதுக்குது இல்லையா? உன் அக்கௌண்ட்ல பாரு 1 லட்சம் வந்துக்குதுன்னா, எங்க பாஸ்டர் 1 லட்சம் போயிடுச்சு பாஸ்டர்,
இதெல்லாம் தீர்க்கதரிசிகளாக சொல்லி சுற்றி இருக்குது. அது மாதிரி இங்கே எதுனா நான் பணத்தை பற்றி பேசும்போது நீங்கள் கீழே பார்த்துக்கிறீங்கன்னா டாலர் வந்து விழுந்துச்சா? ஆமே. பேசும்போது என்ன பாருங்க, இதோட அர்த்தம் வரதான் என்ன ஆக போறீங்க. ஆமே. அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு பணக்காரனை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. மத்தேயு 19:23-24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நிறைய பேர் பணக்காரங்க பிரவேசிக்கிறாங்களா? பேசிக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல அவங்க என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. எனக்கு போதும், மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்க. இந்த உதவி செய்யாத பணக்காரனுங்க. ஆமென். ஆண்டவர் அவனை குறித்து அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு? மேலும் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு எதுக்காக சொல்றாருன்னா, அதுக்கு மேல இருக்கிற வசனங்களை நாம வாசிப்போம். ஆமென். அதெல்லாம் வாசிப்போம். அதாவது மத்தேயு 19:17 வசனத்தை வாசிப்போம். இந்த காரியம் வந்து எதற்காக அவர் சொல்லுகிறார்? ஆமென். பணக்காரன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எதற்காக சொல்றார்? பரலோகத்துல சேர முடியாது. ஆனா ஊசி பாத்தீங்களா? ஊசி பாத்துக்கிறீங்களா இல்லையா? ஊசி அம்மாக்குறாங்க. ஊசி பாத்துக்கிறீங்களா? அது அந்த அந்த நூலை போடுறோம் எவ்வளவு பெருசு அது? ஏன்னா ஒரு பெரிய ரவுண்டா அப்படி இருக்குதா? சின்னதா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பண ஆசை உள்ளவன் பரலோக ராஜ்யத்துல. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனம் நம்ம வாசனமா? அது 24 வாசிங்க. 19:24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைஞ்சிடுமா? பணக்காரன் பரலோகத்துல போக முடியாதான். ஆனா ஒட்டகம் எவ்வளவு பெருசு? ஒட்டகம் அந்த ஊசி ஓடிச்சது இல்ல, அது உள்ள ஒட்டகமே போயிடுமா. ஆனா பணக்காரன் பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. காரணம் என்ன தெரியுமா? 17வது வருஷத்துல வாசி. அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. இல்ல 16வது வருஷத்துல வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் ஒரு ஆண்டவர்கிட்ட வரான். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், ஆஸ்தி உள்ளவன். நான் நித்திய ஜீவன் அடையபடி நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார். அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. தேவர் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அதாவது நீ பரலோக ராஜ்யத்துல என்னோட கூட இருக்கிறனா, இதோ தேவன் கொடுத்த 10 கட்டளை கற்பனைகளை நீ கடைபிடிக்கிறாயான்னு கர்த்தர் கேட்கிறார். அதுக்கு அடுத்த வருஷம் அவன் சொல்றான், அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்போ தேவன் கொடுத்த அந்த 10 கட்டளை குறித்து கர்த்தர் பேசுறார். ஒரு பணக்காரன் வந்தான், ஆஸ்தி உள்ள வந்தான். ஆமென். ஆண்டவரே, நான் உங்களோட ராஜ்யத்துல சேரணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறான். ஆண்டவர் தெரியும் அவன் பெரிய கோட்டீஸ்வரன் அப்படின்னுட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த கட்டளையெல்லாம் நீ கடைபிடிக்கிறாயா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நான் சின்ன வயசுல இருந்தே நான் கடைபிடிச்சுன்னு வரேன். தேவனுடைய சத்தியத்தை வேதத்தை நான் கடைபிடிச்சுன்னு வரேன். அப்போ அடுத்தது என்ன சொல்றாரு ஆண்டவர் அவனை பார்த்து, அந்த வாலிபன் அவரை நோக்கி
இவைகள் எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றார். நான் சின்ன வயசுல இருந்து நீ தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறேன், பாடுறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், சத்தியத்தில் நடக்கிறேன், இதுக்கு மேல என்னிடத்தில் என்ன குறை இருக்கு சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு அடுத்தது. அதற்கு இயேசு நீ பூர்ண சம்பூர்ணமாய் இருக்க விரும்பினால், அதற்கு நீ பூர்ண சர்க்குணமாய் இருக்க விரும்பினால் போய் உண்டானவைகளை விற்று தரிதருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் நீ ரொம்ப பெரிய பணக்காரன்பா, ஆண்டவரே நான் ராஜ்யத்துல வந்து சேர்ந்த, நித்திய ஜீவன வந்து சேர்ந்த, பரலோகத்துல வந்து சேர்ந்தோம், என்ன பண்ணணும்? இல்லப்பா நீ இந்த சத்தியத்தினால் படி நடக்கிறியா? மோசன் கொடுத்த கட்டல் படியெல்லாம் நடக்கிறியா? ஐயோ ஆண்டவரே என் சின்ன வயசுல இருந்தெல்லாம் நடக்கிற ஆண்டவரே, அப்படியா? வெரி குட். அப்படி என்று சொன்னால் உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து பணத்தை எல்லாம் வித்து தரிதர் ஏழு ஜனங்களுக்கு கொடு என்று கர்த்தர் சொன்னார். அதை கேட்டவன் என்ன பண்ணா? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போயிட்டான். ஆண்டவர் விட்டுட்டே போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 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 பணத்தை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். மத்தியில மலை பிரசங்கத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென், இந்த பொருளாசை குறித்து, பண ஆசை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 உள்ள வசனங்களை வாசிப்பது. Matthew chapter 6 verse 19, 20 and 21 ஆண்டவர் மலை பிரசங்கத்துல பேசுற அந்த பொருளாசை குறித்து வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்க பூச்சியும் துருவம் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவான். ஆமென். எவ்வளவுதான் பொருள்களை பணத்தை வீட்டுல சேர்த்தா திருடன் வருவானா வரமாட்டான், பார்த்துனே இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்க பூச்சியாவது கெடுக்குவதும் இல்லை, அங்க திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பிரியர்கள் பத்தி ஆண்டவர் பேசுறார். ஆமென். அதுக்கு முதல் வசனத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபித்து நாம் முடிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். முதல் வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்ல, அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல். பணக்காரன் எப்படி இருப்பான்? பணம் நிறைய எப்படி இருப்பான்? கொஞ்சம் பேர் தான் சாஃப்டா இருப்பாங்க. அவனுக்குள்ள என்ன இருக்கும்? பெருமை இருக்கும், மேன்மை இருக்கும். ஆமென். அவன் பெரிய பணக்காரனாச்சு. ஒரு சொந்த குடும்பத்திலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மத்தியில ஒரு தாய் ஒரு சகோதரி பணக்காரர் இருந்தா இன்னொரு சகோதரி ஏழையா இருந்தா எப்படி பாக்குறாங்க? ஒரே தாயின் கருவில் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி பாக்குறாங்க? வித்தியாசமா பாக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவன் தேவன் மேலே இனி நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் மேல கண் வைக்காமல் சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், சம்பூர்ணமாய் நம்மை உயர்த்துகிற தேவன், சம்பூர்ணமாய் நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். இந்த நாளிலே இதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆமென். போதும் என்ற மனமே போதும். ஆமென். கொடுத்தவர்களும் கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். ஆமென். ஃபாதர் பெர்க்மன் பார்த்தார் இல்லையா, என்ன பாட்டாரு? நாளை தினத்தை குறித்து பயமில்லை, நாதர் இயேசு எல்லாவற்றையும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். இந்த நாளைக்கு நமக்கு ஆகாரத்தை கொடுத்தாரா? அதை விட காட்டிலும் ஜீவனை கொடுத்தாரா? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருன்னு நினைச்சாங்க அந்த ஃபிளைட்டுக்கு? அதை நினைச்சாங்களா? ஆமே. யாரும் நினைக்கல. ஒரு பெண்ணு வந்து 10 நிமிஷம் லேட்டா போயிட்டான். ஆமே. ஒருத்தர்லேருந்து பீச் அந்த சைட்ல இருந்து கீழே குடிச்சிட்டு இருக்கான். ஆமே. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்குது? இந்த ஜீவனை கொடுத்த ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்தா மற்றொரு நன்மை செய்கிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆமென். ஏன்னா கர்த்தர் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தின் மேல் போகாதபடி எங்களுக்கு ஜீவன் கொடுத்த தேவன் மேலே எங்கள் கண்கள் நோக்கமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை உயர்த்தும், எங்களை ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.